கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலருக்கு ஒரு நரம்பு கிடையாது, எப்போ அவசரம். கொஞ்சம் நிதானப்படுடே, கொஞ்சம் தேவ சமூகத்தில் வச்சு ஜோம் பண்ணு, ஊழியக்காரர்கிட்ட சொல்லி தேவனுடைய சத்தத்திற்கும் தெய்வ ஆலோசனைக்கும் கீழ்ப்படிஞ்சு காரியம் அழகா செய்யலான்னு பார்த்தா ஒரு பொறுமை கிடையாது. ஆமே, அது இன்னைக்கு மட்டும் இல்ல, ஏதேன் தோட்டத்திலே இல்ல. அதாவது பாம்பு வந்து சொல்லுது, நீங்க தெய்வம் அவர்களை மனிதர்களாய் படைத்தார் இல்லையா? இப்ப பாம்பு வந்து சொல்லுது, நீங்க யாராய் மாறலாம்? தேவர்களாய் மாறலாம். இந்த கிளவி ஆலோசனை கிடைச்சல, புருஷன் வாரது வரைக்கும் ஒண்ணு பொறுத்திருந்து அவர்கிட்ட ஒண்ணு டிஸ்கஸ் பண்ணி ஒன்னு ஆலோசித்து செய்திருந்தா இவ்வளவு பாதிப்பு வராதா இருந்து. ஆதாமு கிட்ட சப்ஜெக்ட் வந்த உடனே இப்ப இந்த மணி என்னாச்சு? சாயந்தரம் 4. அப்ப நமக்கு ஒரு காரியம் செய்வோம். நாளைக்கு காலையில ஒரு 10:30 மணி போல ஆறு வருவா. பகலின் குளிர்ச்சியான வேளையில் நம்மை படைத்து ஏதேன் தோட்டத்தில் கொண்டு அமர வைத்தவர் வருவார். அவர் வருகிறது வந்து அவர்கிட்ட ஒரு 8 கேட்டுருவோம். இந்த 2 பேரும் இப்படி யோசிச்சிருந்தா நமக்கு இந்த நிலைமை வந்திருக்காதா? ஏன் சிஸ்டர்? அல்லேலூயா. ஆமா, இப்ப 70 வயசுலயே என்னை எடுமப்பா, என்னை எடுமப்பா, இப்ப எடுமப்பா. ஆண்டவர் சொல்லுதார், எடுக்கிறதுக்கு ரெடி. நீ ஞாயிற்றுக்கிழமை நல்லா இருக்க, திங்கக்கிழமை சரியா இல்லையே, உன்னை எடுத்து, நீ நல்லா இருந்தா எடுத்து சொர்க்கத்துல கொண்டு வைக்கலாம், பாவியா இருந்தா பாதாளத்துல போடல. நீ 2 கட்டா நிலைமையில இல்ல இருக்க, உன்னை எடுக்க ரெடி. கழுதை எங்க கொண்டு வைக்கணும்னு தெரியாம இல்லையோ எடுக்காம இருக்கு. ஒரு 8 யோசிச்சிருந்தா, கொஞ்சம் நிதானப்பட்டு வீட்டுல ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு ஒரு தேவ மனுஷனை தந்திருக்கார். ஒன்னு அதுல போய் பாஸ்டையா, இப்படி நாங்க தேவ சமூகத்துல ஒரு காரியத்துக்காக காத்திருக்கோம், நானும் ஜெபிக்கிறேன், எனக்கா நீங்க ஜெபித்து தேவ சமூகத்திலிருந்து நல்ல ஆலோசனைகளை சொல்லுங்க என்று நம்முடைய ஆத்மீக தகப்பனிடத்தில் போய் ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த வார்த்தையை சொல்லி அவர் அதை பதில் தருகிறது வரை ஒண்ணு காத்திருந்தா நிறைய பிரச்சனைகளுக்கு நாம் என்ன செய்யலாம்? விலகலாம். அல்லேலூயா. உன் போதகர் தகப்பனாக இருந்தால் இதை செய். நான் சொல்ல சரிதானே? உன் போதகர் தகப்பனாக இருந்தால் செய். தலைவனாக இருந்தால் செய்யாதே, தகப்பனாக இருந்தால் மட்டும் செய்.